ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லேஸ் மாடல் தைச்சு போட்டு போர் அடிக்குதுங்களா? அப்படின்னா உங்கள் கஸ்டமருக்கு லேஸ் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு தைச்சு கொடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு பேட்ச் ஒர்க்கு தாங்க இது. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கட் பண்ணி வச்சுட்டு அதாவது பேட்ச் ஒர்க் பண்ணும்போது இன்வெர்ட் பண்ணி தைச்சா மட்டும்தான் அதோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க. இன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா பிகினர்ஸ்க்கு புரியாதுங்க. அது எப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் எல்லாம் ஃபுல்லாக தைச்சு அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் போட்டு டபுள் தையல் போடுவோம்ல, அது மாதிரி இல்லாமல் லைனிங் துணியும் மெயின் துணியும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே அந்த லைனிங் துணியை திருப்பி போடணும். அதுதான் இன்வெர்ட் பண்ணுறதுங்க. பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக அந்த பிசுறு உள்ளேயே போயிருங்க, வெளியிலேயே தெரியாது உங்களுக்கு. நம்ம கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி திருப்பி போட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. படிமான தையல். அந்த சேஃபெல்லாம் வரணுன்னா நல்லா இழுத்துட்டு உள்ளே எல்லாம் துணி சுற்றி இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துவிட்டு நம்ம தையல் போடும்போது அதோட சேஃப் நல்லா அழகாக தெரியுங்க. நம்ம டபுள் தையல் போடக்கூடாதுங்க, சிங்கிள் தையல் மட்டும்தான் போடணும். போட்டுட்டு சுற்றிலும் நம்ம தையல் போட்டுட்டு பேக் பார்ட் தைச்சி எடுத்துக்கலாங்க. தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு பேட்ச் பண்ணுறதுக்கு சாரீ கலரில் கான்ட்ராஸ்ட்டு சில்க் காட்டன் துணி எடுத்துருக்குறேங்க. இந்த மாடலுக்காக நான் 1/2 மீட்ரு துணி எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ப்ளவுஸ் சின்னதாக இருந்ததுன்னா இன்னி கொஞ்சம் கம்மியாக கூட எடுக்கலாம். பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம துணி எடுத்துக்கலாங்க. நம்ம பேக் தைச்சதுலேருந்து சென்டராக ரெண்டாக மடித்து போட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த சென்டர் கார்னர் வருது பார்த்தீங்களா, இது மாதிரி 2 சைடும் மார்க் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா டேப்பில் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. சென்டர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த சைடும் அந்த சைடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சில்க் காட்டன் துணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் மார்க் பண்ணணுங்க. அந்த அவுட்லைன் அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணணும். பொறுமையாக வச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா தெரியணுன்னா நல்லா திக்காக வரைஞ்சிக்கலாங்க. நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அது எதுக்குன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக வெட்டிட்டோம்னா பத்தாமல் போயிடும். அதுக்காக தாங்க. நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த லைனில் இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணுங்க. இன்னொரு மார்க் எதுக்குன்னா, அதுக்கு மேலே பைப்பிங் வரனால நான் மார்க் பண்ணியிருக்கிறேங்க. நம்ம எல்லா சைடில் இருந்து எதுக்கு மார்க் பண்ணோம்னா, எல்லா பக்கமும் ஒரே அளவாக இருக்குங்க, பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்குங்க கழுத்து. அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் மாதிரி நல்லா அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாங்க. பாருங்க, பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க தனியாக.
ஒரு துளி கொஞ்சம் பெருசாகவே நம்ம விட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு பத்தாமல் போகாதுங்க. கழுத்து நம்ம வெட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பைப்பிங்க்காக நம்ம கிராஸ் பீஸ் போட்டு வச்சுருக்கோங்க. நேர் பீஸில் போட்டோம்னா அந்த வளைவுகள் எல்லாம் கரெக்டாக வராதுங்க. அதனால கிராஸ் பீஸ் போட்டு எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு நான் லூப் டர்னர் வச்சு திருப்புறதுனால ஒரு 3 பீஸ் அல்லது 4 பீஸ் மட்டும் ஜாயின் பண்ணி அப்படியே திருப்பிக்கிறேங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம நிறையா விட்டோம்னா அந்த லூப் டர்னர் வச்சு திருப்ப முடியாதுங்க. அதனால ஒரு 3 அல்லது 4 பீஸ் மட்டும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் திருப்பி எடுத்துக்கிறேங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு கரெக்டாக நம்ம தைக்கணுங்க. அப்போ தான் வந்து ஒரே அளவுகளில் வந்து அந்த பைப்பிங் வருங்க. நம்ம 3 4 மடிச்சும் பைப்பிங் பண்ணலாம். ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால நான் லூப் டர்னர் வச்சு திருப்பி தான் வந்து இந்த மாதிரி பைப்பிங் எல்லாம் பண்ணுவேங்க. எக்ஸ்ட்ரா பீஸையெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா திருப்புறக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்க. நம்ம கிராஸில் போட்டனால சுருண்டு சுருண்டு வரும். பார்த்து வெட்டணுங்க. இல்லைன்னா அந்த மடித்த துணியும் வந்து வெட்டுப்பட்டுருங்க. பாருங்கள், லூப் டர்னர் வச்சு திருப்புறேங்க. எனக்கு 4 பீஸு கொடுத்தும் திருப்புறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கொடுத்து நம்ம திருப்புறோமோ அவ்வளோக்கு ஈஸியாக திருப்பி எடுத்துக்கலாங்க. 3 பீஸ் மட்டும் ஜாயின் பண்ணி எடுத்து திருப்பினோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க. நான் 4 பீஸ் கொடுத்தனால திருப்புறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. பாருங்கள், இந்த தையல் வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து அயர்ன் பண்ணி தான் அது எடுத்துருக்குறேங்க. அந்த நம்ம ஜாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளேயே வந்து அந்த பைப்பிங்குள்ளேயே போயிருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஜாயிண்டே தெரியாதுங்க. நான் எக்ஸ்ட்ரா விட்ருக்குறேன்ல அந்த பீஸையெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கழுத்துக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அதுலேருந்து நம்ம வச்சு தைச்சா கரெக்டாக இருக்குங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சென்ட்ரல் இருந்து ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வருங்க. ப்ளவுஸ் நெக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் வெளியில் போனாலும் பிசுறு வந்து வெளியில் அப்படியே தூக்கிட்டு இருக்குங்க. மேலே பைப்பிங் வச்சாலும் பார்த்தீங்கன்னா பிசுறு பிசுறாக இருக்குங்க கழுத்துக்கு வெளியில். அதனால கொஞ்சம் ஒரு துளி உள்ளே வச்சே நம்ம தைச்சி எடுத்துக்கலாங்க. அந்த கழுத்தை சுற்றி தைச்சி முடிச்சுட்டு உள்ளே ஒரு லைன் போட்டு வரைஞ்சிருக்கிறோம் பாருங்கள், அது மேலேயே வந்து அதே ஷேப்பில் தைச்சி எடுத்துக்கணுங்க. தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸையெல்லாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணுங்க. ஏன்னா ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. நம்ம கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாங்க ஒரு டைம். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா மார்க் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து
ஒரு கர்வ் மாதிரி நம்ம பைப்பிங் பண்ணணும். அதுக்காக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணுங்க. கீழே வந்து 2 இன்ச்சு வச்சனால மேலேயும் அதே 2 இன்ச்சு வச்சாதான் ஒரே அளவுகளில் இருக்குங்க. இந்த சைடு வந்து அந்த மார்க் பண்ணோம்ல, அதுக்கு கீழே இது மாதிரி கர்வ் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணுங்க. இது வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கணும். நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம்ல, அந்த 1/4 இன்ச்சு கீழே விட்டுட்டு அதிலிருந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து ஜக்கா போட்டு எடுத்து அதில் கொண்டு போய் அந்த கோடை இணைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் இதிலிருந்து ஒரு 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நீங்கள் அளவு எடுத்தாதான் ஒரே மாதிரி வருங்க. எச்சு கம்மி இல்லாமல் கரெக்டாக வருங்க. அதே மாதிரி அந்த கழுத்து ஓரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது மாதிரி மார்க் பண்ணி நம்ம சில்க் காட்டன் துணியில் வந்து அச்சு வச்சு தான் கட் பண்ணி எடுக்க முடியுங்க. நம்ம இப்போ ஒரு துணி மட்டும்தான் நம்ம ஒரு சைடு மட்டும்தான் அச்சு போட்டு எடுக்கிறோங்க. நம்ம டபுள் சைடும் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து உள்வேலி இல்லாதனால நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் கரெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாங்க ப்ளவுஸில். அதனால நான் ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அளவு வச்சு. ஒவ்வொரு பீஸாக நம்ம வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு துணி வந்து மிச்சமாகுங்க. கேன்வாஸ் ஃபோம் எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தைச்சி எடுக்கலாங்க இந்த மாடலு. நம்ம இன்னொரு சைடுக்கும் துணி வெட்டி எடுக்கிறாங்க. இது ஃபுல்லாக வெட்டி எடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. அது மிச்சமாகிற துணியில். ரெண்டும் ஒன்றா வச்சு கரெக்ட் பண்ணி வெட்டி எடுத்துக்கணுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உள்வெளி இல்லாதனால நம்ம எப்படி வேணாலும் திருப்பி வச்சுக்கலாங்க. ரெண்டு சைடும் அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாங்க. கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்து எடுத்துட்டு நம்ம மேலே பைப்பிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, கோல்டு கலரு, அந்த நூல் வந்து மாற்றிக்கலாங்க. எப்பவுமே வந்து பைப்பிங் பண்ணும்போது நம்ம என்ன கலர் பைப்பிங் பண்ணுறோமோ அந்த கலர் நூலில் போட்டால் தான் ஒரே மேட்சிங்காக இருக்குங்க. பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்குங்க. நம்ம தையல் போட்டு அந்த ஜாயிண்ட் வருது பார்த்தீங்களா, அது கீழே போகிற மாதிரி நம்ம வச்சு தைக்கணுங்க. அது மேலே இந்த வளைவு வர சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துளிர விட்டு தான் நம்ம பைப்பிங் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து சேஃப் கரெக்டாக வருங்க. அந்த ஜாயிண்ட் வந்து உள்ளே போகிற மாதிரி, ஏன்னா அது கிராஸில் போட்டனால திருக்கிட்டே இருக்கும். நம்ம அயன் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சம் திருவிட்டு தான் வருங்க. அதனால் ஜாயிண்ட்டு கீழே இருக்கிற மாதிரி நம்ம தைச்சி எடுக்கணுங்க. மேலே அப்போ தான் வந்து நீட்டாக இருக்குங்க பார்க்குறக்கு.
அந்த வளைவு வர்றனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் தைச்சி எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் கீழே நம்ம தைக்கணுங்க பைப்பிங் வச்சு. அதே மாதிரி அந்த வளைவு வர இடத்துல கொஞ்சம் துளிர விட்டு அந்த சேஃப் கொண்டு வரணுங்க. மேலே எப்படி தைச்சோமோ அதே மாதிரி கீழேயும் அந்த ஜாயிண்ட்டு கீழே போகிற மாதிரி மேலே வந்து அந்த ஜாயிண்ட்டே தெரியக்கூடாதுங்க. நம்ம எதுக்கு அந்த துணிக்கு உள்ளேயே நம்ம போடுறோம்னா, நம்ம ப்ளவுஸ் டைட்டாக போட்டாலும் அந்த பிசுறு வந்து வெளியில் தள்ளிட்டு வராதுங்க. அதனால அதுக்கு மேலேயே இந்த பைப்பிங் வச்சா தான் வெளியில் பிசுறு தெரியாமல் இருக்குங்க. ஜக்கா போடாதனால மேலேயும் கீழேயும் வந்து தெரியாமல் இருக்குது பார்த்தீங்களா? அதனால வெட்டும்போதே கொஞ்சம் ஜக்கா போட்டு வச்சிட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் போடாதனால வச்சு வச்சு பார்த்து வைக்கிற மாதிரி இருக்குதுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணனால உங்களுக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா பிசுறு வந்துருச்சு பாருங்கள், வெளி சைடு. அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வச்சுக்கலாங்க. என்னதான் நம்ம கடையிலேருந்து பைப்பிங் துணி வாங்கினாலும் ஒரு அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது இந்த மாதிரி மடிப்பெல்லாம் வராமல் இருக்குங்க. இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு இந்த மாடல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆச்சுங்க எனக்கு. ஒவ்வொன்றும் நம்ம அளவு வச்சு வச்சு பார்த்து தைக்கும்போது லாஸ்ட்டு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க மாடல். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. நம்ம கீழே எப்படி பைப்பிங் வச்சு தைச்சோமோ அதே மாதிரி தான் இந்த 2 சைடும் வச்சு தைக்கணுங்க. அந்த வளைவு வர இடத்துல மட்டும் கொஞ்சம் துளிர விட்டு தான் அடிக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த சேஃப் வந்து கரெக்டாக இருக்குங்க. ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பாடி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுகள்லையே பார்த்திங்கன்னா இந்த மாடலையெல்லாம் முடிச்சிருவாங்க. அது மாதிரி எல்லாம் நம்ம தைக்கக்கூடாதுங்க. ஃபுல்லாக எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பேட்ச் பண்ணி பைப்பிங் பண்ணோம்னா ஒவ்வொருத்தவங்க லூஸ் பண்ணும்போது அது அவ்வளோக்கா வெளியில் தெரியாதுங்க. நம்ம அதோட கட் பண்ணிட்டோம்னா அந்த பிசுரெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்க நாளடைவில் பார்த்திங்கன்னா எல்லாம் வெளியில் வந்துடுங்க. அதனால எப்போயுமே மாடல் ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த பேட்ச் வந்து உள்ளே ஃபுல்லாக நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம வச்சு தைச்சிக்கணுங்க. கிராஸில் போட்டனால கொஞ்சம் திருகிட்டு தான் இருக்கும். நம்ம கரெக்ட் பண்ணி தான் தைக்கணுங்க.
இன்னொரு சைடும் பைப்பிங் பண்ணிக்கலாங்க. பைப்பிங் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அங்கங்கே பிசுறெல்லாம் தெரியும் பாருங்கள். அந்த பிசுறெல்லாம் நம்ம குட்டி குட்டியாக தெரிகிற பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். லேஸ் ப்ளவுஸாக போட்டு போர் அடித்தவங்க இது மாதிரி பேட்ச் ஒர்க் ப்ளவுஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறக்கும் சூப்பராக இருக்குங்க. எல்லா வயசுக்காரங்களும் போடலாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.